Hey guys, CMF Buds இந்த TWS இயர்பட்ஸோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி CMF Buds Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் CMF Buds Pro கம்பேர் பண்ணும்போது CMF Budsல நிறைய விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே வந்துருக்கு. இப்போ இந்த வீடியோவில் இதோட ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த இயர்பட்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்கனாலோ இல்லை ஆல்ரெடி பை பண்ணியிருந்தாலோ ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ஃபிர்ம்வேர் அப்கிரேட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நத்திங் எக்ஸ் ஆப்புக்குள்ளே போங்க அண்ட் ஃபிர்ம்வேர் அப்கிரேட் வந்திருக்கும். ஸோ அதை அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அன்பேர் பண்ணிவிட்டு திருப்பி ரீபேர் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஃபிர்ம்வேர் அப்கிரேட்டில் சவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபிர்ம்வேர் அப்டேட்லையும் இயர்பட்ஸில் இந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்த்ததில்ல. ஸோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே மிட் டோன்ஸ் அண்ட் வோக்கல்ஸ் ஸோ நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. வோக்கல்ஸோட கிளாரிட்டி பயங்கர ஷார்ப்பான ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட் போகிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. எவ்ரி பீட் எஃபெக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக அண்டு ப்ளஸ் கிளாரிட்டியாகவும் இருக்குது. பேஸோட சவுண்ட்ஸும் நல்லா ஷார்ப்பாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட்ஸ்க்கான செப்பரேஷனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ ட்ரபிள்ஸ் ஹைஸ் அந்த மாதிரி சவுண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மிட் டோன்ஸ், வோக்கல்ஸோட கிளாரிட்டி, ஸோ பாடல் வரிகள், ஸோ அதுக்கு கீழே வர பேஸ், சப் பேஸ் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லேருந்து வோக்கல்ஸ் எல்லாமே ஸோ அந்த டிஃபரன்ஸ் நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நான் எப்பவுமே டைரக்ட் ஆப்டிவ் தான் யூஸ் பண்ணேன். நல்ல ஒரு ஈக்குவலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் சிக்னேச்சர் ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர்னு சொல்லுவேன். ஸோ அதனால மெயினாக வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்பவே கிளியராக இருக்கும் அண்ட் ஷார்ப்பாக இருக்கும். ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் ட்ரூவாக இருக்கும். ஸோ பேஸ் எஃபெக்ட்ஸும் இதில் ஒரு ஃப்ளாட் டைப்பில் தான் இருக்கும். ஸோ இதில் இமோசிவ் டைப் ஆஃப் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ நான் இந்த இயர்பட்ஸ் ஆல்மோஸ்ட் ரியல்மியாக இருக்கட்டும், இல்லை ஒன் ப்ளஸோட இயர்பட்ஸாக இருக்கட்டும், ஸோ இதே ப்ரைஸ் கேட்டகரியில் நிறைய இயர்பட்ஸில் நான் கம்பேர் பண்ணேன். இந்த மாதிரி எல்லா இயர்பட்ஸ்லையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயம் ஒன் ப்ளஸ் ரியல்மியில் என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு இமோசிவ் டைப் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அதில் பேஸ் எஃபெக்ட்ஸ் கும்மு கும்முன்னு கேட்கும், ஒரு பூம் லைக் எஃபெக்ட் வரும். ஸோ இதில் அந்த பூம் லைக் எஃபெக்ட் வராது. ஸோ இதில் வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ அதில் வோக்கல்ஸில் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் டச் இருக்கும். அண்ட் அதில் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் பேஸாக இருக்கும். ஸோ இதில் பீட் எஃபெக்ட் வந்துட்டு போகிறது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதில் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த பேஸ் வந்துட்டு போகிறது. ஸோ இதுதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ். இது ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் அண்ட் ரியல்மி டைப் ஆஃப் இயர்பட்ஸில் உங்களுக்கு இமோசிவ் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃபரெண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே பெஸ்ட் தான். உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இயர்பட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த CMF பட்ஸோட ANC எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் 42 decibels ANC கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே இருக்கீங்க, ஏசி ஃபேன் நாய்ஸாக இருக்கட்டும், இல்லை CPU வர ஃபேன் நாய்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும். இல்லை ஒரு ரோட் சைடில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 50% ஆஃப் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணும். ஃபேன் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு 50% நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி உங்களை சுற்றி கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் சாஃப்டன் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் ANC ஆன் பண்ணுறதுனால கால்ஸ்க்கும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் அது கம்ப்ளீட்டாக ANC வேறு, காலிங்க்கும் ANCக்கும் மோஸ்ட் ஆஃப் அது ரொம்ப ஹையர் அண்ட் இயர்பட்ஸில் தான் அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் இந்த ANCக்கும் காலிங்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது தான் சொல்லுவேன். ஏன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணுறது எதுக்காகனா, நீங்கள் ஒரு இறைச்சலான சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்காம போயிடும். அப்போ உங்களுக்கு நல்லா கேட்கணுன்றதுக்காக தான் ANC. அந்த வகையில் நீங்கள் ANC ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ரஷ்ஷான ஒரு இடத்துல இருந்தாலும் ஸோ ANC ஆன் பண்ணனே உங்கள் சுற்று வட்டாரம் கொஞ்சம் அமைதியாக ஓரளவுக்கு ஒரு 50% கம்மியாயிடும். உங்களுக்கு ரொம்ப இறைச்சலாக ஃபீல் ஆகுது. ஸோ தட் ஆப்போசிட்டில் என்ன பேசுகிறாங்களோ அது உங்களுக்கு நல்லா கேட்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கீங்க, ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னா அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்கும் அப்படின்றத நீங்களே இப்போ காலிங் டெஸ்ட்டோட கால் ரெக்கார்டிங் சாம்பிளோட நெக்ஸ்ட் வருது. அதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெல் கைஸ், நெக்ஸ்ட் இப்போ இந்த CMF பட்ஸோட காலிங் டெஸ்ட் பார்க்க போகிறோம். நான் இப்போ இண்டோர்லேருந்து கால் பேசிட்டு இருக்கேன். அண்ட் CMF பட்ஸில் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் இப்போ ஆடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ ஹலோ. இப்போ என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாவே இருக்கு. ஓகே. கிளியரா இருக்கு. நோ ப்ராப்ளம். வால்யூம் லெவலும் நல்லா கேட்கறத விட அதிகமா தான் கேக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரூம்ல பார்த்தீங்கன்னா ஃபேன் நாய்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு Okay. மேல ஃபேன் நாய்ஸ் ஒரு 50 to 60 decibels ஆஃப் நாய்ஸ் இருக்கு. ஆ. ஸோ இப்போ உனக்கு அந்த ஃபேன் நாய்ஸ் கேக்குதா பேக்ரவுண்ட்ல? அந்த ஒரு ஏர் நாய்ஸ் மாதிரி லைட்டா கேக்குது. ட்ரெயின் போற மாதிரி அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் ஓகே. ஆனா சம் நாய்ஸ் உனக்கு கேக்குது. ஆமா, கண்டிப்பா கேக்குது. ஆனா ஓ. லோ ரேஞ்ச்ல தான் கேக்குது. ஆனா என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் ஸ்டில் உனக்கு ஓகே தான். ஆமா.
ஓகே தான், நல்லா தான் இருக்கு. சப்ஜெக்ட்டை விட அது வந்து கம்மியா தான் கேக்குது. இப்போ நான் பேசுறது எப்படி இருக்கு? என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல்லாம்? வாய்ஸ் கிளாரிட்டி வந்து நல்லா தான் கேக்குது. ஓகே. வால்யூம் லெவலும் ஓகே தான். ரொம்ப ஹை சொல்ல முடியாது. ஆனா கேட்கறத விட நான் அதிகமா தான் கேக்குது. பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் ஏதாவது ஹியரபிளா இருக்கா இப்போ உனக்கு? வண்டி மூமெண்ட், ஹார்ன் நாய்ஸ் அந்த மாதிரி? கேக்குது, வண்டி மூமெண்ட் கேக்குது. ஓகே. ஹார்ன் நாய்ஸும் வந்து லைட்டா கேக்குது. இப்போ நான் பேசுறது எல்லாமே நல்லா கேக்குதா? கிளாரிட்டியா கேக்குதா? இப்போ கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டுனா? அதான் பாதி கேக்குது, கொஞ்சம் கேட்காத மாதிரி இருக்கு ஒரு சில வேர்ட்ஸ். ஆனா வந்து இப்போ ஏதாவது விண்டு நாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா, விண்டு நாய்ஸும் கேக்குது. ஓகே. வால்யூமும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா வந்து ஓரளவுக்கு கேக்குதா இல்ல ஏதாவது கேட்கல? இல்ல, ஓரளவு கேக்குது. ஆனா முன்ன இருந்த மாதிரி இல்ல. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பேட்டரிலேயும் வந்து சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ விட ஒரு சில விஷயத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வித் ஏஎன்சி ஆனில் நீங்கள் இதில் கேட்கும் போது அப்போ வந்து சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ விட பட்ஸில் வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இப்போ சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுத்துமே நான் 0 பண்ணிவிட்டு ஸோ 0லேருந்து 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 hour 45 minutes ஆச்சு. அண்ட் சார்ஜிங் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா டியூரிங் சார்ஜிங் டைம் அப்போ உங்களுக்கு ஆல்வேஸ் வந்து ஒரு ரெட் கலர் லைட் வந்து எல்இடி லைட்டில் எரிஞ்சிட்டே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒயிட் லைட் வந்து ஆல்வேஸ் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஒயிட் லைட் வந்துடுச்சு எல்இடி இண்டிகேட்டர் அப்படின்னா சார்ஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் நத்திங் எக்ஸ் அப்ளிகேஷனில் போய் தெரிஞ்சுக்கலாம். போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இயர்பட்ஸ் வந்து கேஸில் வச்சுட்டு அப்போ வந்து இயர்பட்ஸ் வந்து 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து பார்த்தோன்னா 45 minutes வந்து ஆகுது. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸை கேஸோட பேட்டரி இப்போ கேஸில் 100% ஆஃப் பேட்டரி இருக்குது, எத்தனை டைம் ரீசார்ஜ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 3 வாட்டி இயர்பட்ஸ் வந்து 0 to 100% ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ண முடியும். 4வது வாட்டி பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸை கேஸில் வைக்கும் போது அப்போ கேஸில் ஒன்லி 30% ஆஃப் பேட்டரி தான் இருக்கும். அதனால 2 இயர்பட்ஸ்லையும் 50% ஆஃப் சார்ஜ் தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த அதுக்கப்புறம் கேஸ் வந்து 0 ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட மியூசிக் ப்ளே டெமோஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ இயர்பட்ஸ் ஒன்லி ப்ளே டெமோஸ் பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஏஎன்சி ஆனில் வந்து 4.5லேருந்து 5.5 hours கிடைக்கும். 100% வால்யூம்லேருந்து 60% வால்யூம். அண்ட் அதே மாதிரி ஏஎன்சி ஆஃபில் 6.5லேருந்து 7 hours 45 minutes வரைக்கும் கிடைக்கும். இதுவும் வந்து 100%லேருந்து 60% வால்யூமுக்கு. அண்ட் டோட்டல் ப்ளே டெமோஸ் கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது ஏஎன்சி ஆனில் பார்த்தீங்கன்னா 20 hours-லேருந்து 24.5 hours வரைக்கும் கிடைக்கும். ஏஎன்சி ஆஃபில் வந்து 29 hours-லேருந்து 34 hours 45 minutes வரைக்கும் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 35 hours டோட்டல் ப்ளே டெமோஸ் வந்து கிடைக்குது இந்த சிஎம்எஃப் பட்ஸில். அண்ட் பிராண்ட் சொன்னது வந்து 36 hours. ஸோ ஆல்மோஸ்ட் பிராண்ட் சொன்னது வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து அவங்க 50% வால்யூமில் ஏஎன்சி ஆஃபில் கேட்டிங்கன்னா 36 hours வரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து 35.5 hours நான் 60% வால்யூமில் ஏஎன்சி ஆஃபில் வந்து கிடைச்சது. ஸோ ப்ளே டெமோஸ்லையும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நான் வந்து எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது பேஸ்ட் ஆன் உங்களோட யூசேஜ் ஹவர்ஸ். நீங்கள் 2 hours தான் பர் டே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக 2 வாரம் வந்து வரும். இல்லை 4 hours பர் டே யூஸ் பண்ணுவீங்கன்னா ஸோ தாராளமாக 1 week வந்து வரும். ஸோ இது அண்ட் இது வந்து ஒன்லி ஃபார் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கால்ஸ் பேசுனீங்கன்னா அதில் வந்து அப்படியே ஒரு பாதி அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா கால்ஸில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் அதிகமாக ட்ரெயின் ஆகும் நம்ம மியூசிக் கேட்கறதோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் மற்றபடி இந்த சிஎம்எஃப் பட்ஸ் இயர்பட்ஸில் கனெக்ஷன் ரேஞ்ச் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதில் டுவல் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கனெக்ஷன் வைஸ் இதில் இந்தியன் டிடெக்ஷனும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இயர்பட்ஸ் வியர் பண்ணிங்கன்னா சாங் ப்ளே ஆகும். இயர்பட்ஸ் காதுலேருந்து எடுத்தால் சாங் பாஸ் ஆகும். அண்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ஸோ இயர்பட்ஸ் அண்ட் கேஸ் ரெண்டுமே நல்ல ஒரு குட் லுக்கிங் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸில் வந்து ஒரு அலுமினியம் அலாய் டயல் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி வைஸ் போத் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுத்துலையுமே வெரி குட் பில்ட் குவாலிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் ஒரு சாலிடான பிளாஸ்டிக்கில் பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வேரிங்கும் நல்ல ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. அண்ட் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். அண்ட் டச் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதில் நத்திங் எக்ஸ் அப்ளிகேஷன் சப்போர்ட் போத் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஐஃபோன்ஸ்க்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த அடிஷ்னல் ப்ரோஸ்
அண்ட் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து சிஎம்எஃப் பட்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இதோட கான்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்ன்னு சொல்லணும்னா ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஒரு மேஜர் கான்னு சொல்ல முடியாது. மேபி இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தனே வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த அலுமினியம் அலாய் இது கொடுத்துருக்காங்களா, ஸோ இதில் வந்து அந்த லேண்ட்யார்ட் போகிறதுக்கு அந்த ரோப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சவுண்ட்கோர் R50i கூட நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து இந்த ஒரு ரோப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இல்லை. மோஸ்ட் ஆஃப் 2Kல டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் வருது ரியல்மி ஒன் ப்ளஸ்லலாம். ஸோ இதில் அது கொண்டு வரல. பட் அது கொண்டு வந்திருந்தாங்கன்னா இது ஒரு இமோசிவ் டைப் எக்ஸ்பீரியன்ஸாக மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ளாட் சவுண்ட் சிக்னேச்சர் தான் எனக்கு வேணும், ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றவங்களுக்கு டால்பி அட்மாஸ் இல்லாமலே வந்து உங்களுக்கு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஹை ரெசல்யூஷன் சாங்ஸ் கேட்கும் போது வோக்கல்ஸ் கிளாரிட்டி ட்ரூவாக வந்து இருக்கும், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அவுட்டோர் காலிங் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி, ஸோ அவுட்டோரில் மூவிங்கில் போகும்போது கால் பேசுனீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து ரொம்பவே வந்து விண்டு நாய்ஸ்லாம் பெருசாக வந்து மினிமைஸ் பண்ணல. அண்ட் அதே மாதிரி நீங்கள் பேசுறது ஓரளவுக்கு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாமே தவிர ரொம்ப லாங் ஹவர்ஸ் பேசிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பேசுறது விட்டு விட்டு கேட்கும். அண்ட் ஏர் நாய்ஸும் வந்து நல்லாவே வந்து கேட்குது. ஸோ அதனால் மூவிங்கில் இருக்கும்போது கால் பேசுறது நாட் சூட்டபிள்னு சொல்லுவேன். அண்ட் ஒரு ரோட் சைடில் இருந்து பேசும்போது ஓரளவுக்கு ஓகே, பட் இன்டோர் நல்லா கிளியராக வந்து பேசலாம். ஸோ ஃபைனலி இப்போ இந்த சிஎம்எஃப் பட்ஸ் TWS இயர்பட்ஸ் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் இயர்பட்ஸ்ன்னு தான் வந்து சொல்லணும். 2K ப்ரைஸ் அரௌண்டு. அண்ட் சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோவோட நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோவோட ஆடியோ குவாலிட்டி செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேட்டரிலையும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி ரெண்டுமே சேம் தான். அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் டோல் கனெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதில் டோல் கனெக்ஷன் கிடையாது. அண்ட் டைரக்ட் ஆப்டியோட ஆப்டிமைசேஷன் இதில் தான் இருக்குது, சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோவில் கிடையாது. சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ ஸ்டார்டிங்கில் 3500 லான்ச் ஆச்சு, இப்போ 2500 இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் 2300 தான். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதோட லோவர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட்டை விட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ப்ரோ வெர்ஷனை விட இதில் நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஒரே ஒரு விஷயம் ப்ரோ வெர்ஷனில் என்னன்னா காலிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ANC வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த சிஎம்எஃப் பட்ஸை விட. மற்றபடி மீதி எல்லாமே வந்து சிஎம்எஃப் பட்ஸில் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க சிஎம்எஃப் இந்த வாட்டி.